17 வயது சிறுமிக்கு பாலியல் சீண்டல். சிறையில் அடைக்கப்பட்ட பிஜேபி ஊழியர். சென்னை ஈசிஆரில் பரபரப்பு. சென்னை கிழக்கு கடற்கரை சாலை ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள பிரபல பொழுதுபோக்கு விளையாட்டு தலமான விஜிபி கிங்டமில் நாள்தோறும் நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் செல்வது வழக்கம். விடுமுறை மற்றும் விழா நாட்களில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் சென்று பொழுதை போக்கி கழிப்பது வழக்கம். இந்த நிலையில் கடந்த 18ஆம் தேதி சென்னை அமைந்தகரை பகுதியைச் சேர்ந்த 23 வயதான இளம்பெண், அவரது தங்கை, 17 வயது சிறுமி உள்ளிட்டோர் விஜிபி சென்றுள்ளனர். அப்போது பல்வேறு விளையாட்டு விளையாடிய நிலையில் அந்த இளம்பெண் மற்றும் 17 வயது சிறுமி இறுதியாக நீர் சறுக்கு விளையாடி உள்ளனர். நீர் சறுக்கு விளையாடும் போது நபர்களை தண்ணீரில் இருந்து மேலே அனுப்ப தண்ணீரில் விஜிபி ஊழியர்கள் பணிகள் இருப்பது வழக்கம். இந்த நிலையில் இருவரும் நீர் சறுக்கு விளையாடி தண்ணீரில் வரும்போது கீழே பணியில் இருந்த விஜிபி ஊழியரான சென்னை ஈசிஆர் பனையூர் மீனவக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த சுரேந்தர் என்ற இளைஞர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். அப்போதே அந்த 23 வயதான இளம்பெண் கூச்சலிட்டதால் விஜிபியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தொடர்ந்து பாதிக்கப்பட்ட இளம்பெண் மற்றும் சிறுமி இது குறித்து அருகில் உள்ள நீலாங்கரை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட நீலாங்கரை போலீசார் இந்த புகார் திருவான்மையூரில் உள்ள நீலாங்கரை அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு மாற்றினர். ஆய்வாளர் ராஜேஸ்வரி புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டார். பின்னர் நீலாங்கரை போலீசார் மூலம் விஜிபி ஊழியர் சுரேந்தரை கைது செய்து அனைத்து மகளிர் காவல் நிலையம் அழைத்துச் சென்று அவரிடம் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் நீர் சறுக்கும் இடத்தில் வைத்து சிறுமி மற்றும் இளம்பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதை சுரேந்தர் ஒப்புக்கொண்டார். இதனை அடுத்து சுரேந்தர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்த நீலாங்கரை அனைத்து மகளிர் போலீசார் செங்கல்பட்டு மகிழா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் சிறையில் அடைத்தனர். விஜிபி பொழுதுபோக்கு விளையாட்டு திடலுக்கு பல நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் நிலையில் விஜிபி ஊழியர் சுற்றுலா பயணிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. ஜெம் டிவி செய்திகளுக்காக சோழிங்கநல்லூர் செய்தியாளர் பிரதீப். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.